ஐயோ, இந்த கூட்டம் இங்க வந்தது. வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. ப்ளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு. டேய் நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. चोर चोर अय्यो अय्यो लड़के रागो बेटे को लड़के रागो इधर क्या करके यार में लिया अय्यो सुनना करिया चोर चोर अय्यो வீட்ல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல ஏத்திட்டு போறாங்களே चोरी चोरी கட்டாதயா இன்னும் 1 hour ஒரு கரெக்ட் பண்ணி கொடுக்கறியா चोरी अय्यो குடும்பத்தோட வந்து கொள்ளாடிக்க கரியா கபச்சே பட்ட பகல நம்ம வீட்ல வந்து கொள்ளாடிக்க பாக்குறே சோக்க பச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல. அந்த மாதிரி ஒரு फ्रेंडशिप போய் சொல்லுது. டேய் குர்கா, டேய் சொன்ன கேடா. छोड़ो यार. अच्छा ये आदमी बड़ा फ्रॉड. मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30000 ரூபாய் தரோம். 3 மாசம் தான் கை வச்சு போறாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? டேய் போடா. அம்மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்கமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. தைவான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸே ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸே ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தெரியாம பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனிகாச்சல அந்த கான்ட்ராக்ட் கலிபோர்னியா ஃபைல் அத அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட வர்த் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபாய். ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குர்தாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் तुम பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி, போதும்டா ஓட்டது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்செல்லாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு
80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்கம் புடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல. அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் from பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே, இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னையே அசைச்சிட்டீங்களே. இல்ல, ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடக உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே. இதுதான் இந்த டிராமாலேயே பிரமாதமான காமெடி. இந்த ஆளை கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. என்ன நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? ஆமா, ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவர். கேப் மாதிரியா மொல்ல மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி, ஜோடி பொருத்தம், அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீக் தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நீட்டீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல. அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சு நேரா அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லோசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியுதான் செய்யும். சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு வருமா? எனக்கு தெல்ல தெளிவா டெஃபரெண்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாகி போச்சு, அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க, அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு. எத்தனை நாளைக்கு ஓச்சரி சோறுங்கிறது? அம்மனியோ போய் இல்ல பண்ணி. நீ எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது. தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க. ஆனா அதை கழட்டி கொடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா, அது என்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்துல நடக்காது. மரியாதையா உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் உன் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன்.
இவ்வளவு நேரம் உன்னோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. ஏய் மாமியார, புருஷன் பேர சொல்றதுக்கு கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இது பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நடக்குமாவா?